ரஷ்யா கிட்டே ஒரு மிகப்பெரிய ராணுவம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வடகொரிய படைகள் ஏன் வந்து ரஷ்யாவுக்கு வரணும்? இத நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப நமக்கு நல்லா தெரியும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு நேரு காலத்துல இருந்தே இருக்கு. காலத்துக்கு முன்பு சோவியத் யூனியன் காலத்துல. ஆமா. அதே சோவியத் யூனியன் காலத்துல கொரியாவிற்கும் ரஷ்யாவுக்குமான உறவு USSR. இப்ப இந்த ஒரு வரலாற்று செய்தியை நம்ம பேசணும். 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. அதில் யார் அணியில் இருந்தாங்க? இந்த பக்கம் ஜெர்மனி இருந்தது, இத்தாலி இருந்தது. மெயினாக ஜெர்மனியும் இத்தாலியும் தான். ஆமா. அமெரிக்கா ரஷ்யாவை விட உலகத்தில் நாங்கள் தான் வல்லரசு என்று சொல்லி கொண்டிருந்த ஒரு நாடு தான் ஜப்பான். இந்த ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவை ஒரு 35 ஆண்டு காலம் அடிமையாக வைத்திருந்தது. 1909க்கு அப்புறம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 45 காலம் வரைக்கும் அடிமை. சொல்லப்போனால் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் கொரியாவுடைய விடுதலைக்கே காரணமாக இருந்தாங்க. அதான் முக்கியமானது. ஓகே. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நாம் சுதந்திரம் அடைவதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு தான் கொரியா சுதந்திரம் அடைந்தது. சரி. அதுவும் அதே ஆகஸ்ட் 15 தான். சரி. அதே ஆகஸ்ட் 15 கொரியா சுதந்திரம் அடைந்தது. அந்த கொரியா சுதந்திரம் அடையும் பொழுதே வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிந்தது மாதிரி ஒரு பிளவு ஏற்படும். ஓகே. வடகொரியா முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை உடையவர்கள் அதிகமாக இருந்தாங்க. தென்கொரியாவில் முதலாளித்துவ சிந்தனை உடையவர்கள், கேபிட்டலிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் சிந்தனைகள் தென்கொரியாவில் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகலை. இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிளவை வரும் பொழுது வடகொரியாவிற்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்தது. ஏன்னா கம்யூனிசம்